السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தாலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. வரும் காலங்களில் நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்கள் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்ற தலைப்பிலே நான் பேசி வருகிறோம். அருமை ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் தஃப்சீர் இப்னு கஸீர் என்ற கிதாபிலே வருகிறது. பெருமானார் துஆ செய்தார்கள், ரஹிமல்லாஹு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக, அருள் புரிவானாக. யாருக்கு? அபனா அஸ்தபிஹி அபனா அஸ்தபிஹி வ ரஹிமல்லாஹ் அபனா அஸ்தமானி. 70 வயதை அடைந்துவிட்ட மக்களுக்கும் 80 வயதை தொட்டுவிட்ட மக்களுக்கும் 70 வயதை அடைந்துவிட்ட மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. 80 வயதை தொட்டுவிட்ட மக்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சார். இந்த ஹதீஸின் மூலமா நமக்கு புரிகிறது, யாருக்கெல்லாம் வயது 20 தொட்டு விட்டதோ, 70 தாண்டி விட்டதோ, அவர்கள் நாயகத்தினுடைய துஆக்களை பெறுகிறார்கள். அல்லாஹு தஆலா வாழ்க்கையிலே 70ஐயும் கடந்து, 80ஐயும் கடந்து, 90ஐயும் கடந்து, 100ஐயும் கடந்து, பாக்கியத்தோடு கடந்து ஒவ்வொரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்ல துஆக்களை நாம் பெறுவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனாலும் என் சமுதாயத்திலே 60ஐயும் 70ஐ கடக்கக்கூடிய மக்கள், என் சமுதாயத்திலே 70 வயதையும் தாண்டி வாழக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவு என்பதா ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அந்த குறைந்த கூட்டம் சொன்னா 70 தாண்டி வாழக்கூடிய மக்கள் கம்மின்னு சொன்னாங்கல்ல, அந்த கூட்டத்திலே நாம் சேருவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. நண்பர்களே, 70 வயதை தொட்டால்தான், 70 வயதை அடைந்தால்தான் நாயகத்தினுடைய துஆ கிடைக்கும் என்று சொன்னால், 70க்கு கீழே மௌத்தாகுவது, 70 வயதுக்கு முந்தி ஒபாத் ஆகுவது அது பாக்கியம் இல்லையா? 70 வயது வரையிலும் வாழ்வதுதான் பாக்கியமா என்று நாம் யோசிக்கலாம். நண்பர்களே, அப்படி யோசிக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலாக ஹதீஸ் ஷரீஃபில இன்னொரு செய்தியை நான் பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ் பற்றி கேட்கவா வேணும்? அவங்களே சொல்லிட்டாங்க, 70 வயசை தாண்டி வாழக்கூடிய மக்கள் கம்மி என்று சொன்ன பெருமானார் 70க்கு முந்தையே ஒப்பாத்தாராங்களே, அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய உயர்வை தெரிந்து கொள்வதற்கும் ஆசைப்பட்ட ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட ஒரு முறை கேட்டதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஅல்துல்லாஹ, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், ஃபீ அபனாயில் அர்பஈன் மின் உம்மத்தி, என் சமுதாயத்திலே 40 வயசு அடைந்து விட்டார்களே, 40 வயசுக்கு வந்து விட்டார்களே, அந்த மக்களுடைய நிலை என்ன, அந்த மக்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்வே உன்னிடத்தில் என்ன என்று நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். அல்லாஹ் தஆலா சொன்னான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் கஃபர்து லஹும், நாயகமே, யாருக்கெல்லாம் 40 வயதாக ஆகிவிட்டதோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! 40 வயசுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை பாவத்தை மன்னிக்கிறான். அப்ப 40 வயசு வந்துட்டா அந்த வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். ஆனா அந்த வயசுக்கு வந்த பிறகு கூட அல்லாஹ்வுக்கு மரியாதை கொடுக்காம நாம தான் பாவம் செஞ்சுட்டு இருக்கோம். 40 வயசு வந்துட்டா பெரிய மனுஷனா இருக்கிறான்னு சொல்லி நம்ம பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், அந்த வயசுக்கு மரியாதை கொடுத்து. ஆனா அந்த அல்லாஹ்வுக்கு மரியாதை கொடுக்காம 40க்கு மேலையும் நாம தான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக. அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா சொன்னான், வைதா பலக 50 சனா, யார் 50 வயதை அடைந்து விட்டார்களோ, 50 வயதை யார் பெற்று விட்டார்களோ, ஹிசாபை எஸ்திரா,
நாளைக்கு மறுமையிலே அவருக்கு நான் கேள்வி கணக்கை லேசாக்கினேன் என்பதாக அல்லாஹ் சொன்னார். நண்பர்களே, புரிய வேண்டும். 70 வயதை தொடுவது நாயகத்தினுடைய ஒப்பற்ற துவாக்களை நமக்கு பெற்று தருகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். சரிங்க, 70 வயசு ஆனாதானே ரசூலுல்லாஹ்வுடைய துவா கிடைக்கும். அந்த 70ஐ எப்படி தொடுவது, அந்த 70ஐ எப்படி அடைவது, அந்த 80 வரையிலும் எப்படி நாம் வாழ போகிறோம், அதற்கு 1-2 செய்திகளை நான் சொல்கிறேன். திருமதி ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க, மா அக்ரம ஷாபுன் ஷைஹன் இல்லா ஹய்யல்லாஹு லஹு மை யுக்ரிமுஹு இன்த சின்னிஹி. வயதான பெரியவரை எந்த வாலிபன் மதிப்பானோ, பெரியவர்களுக்கு எந்த வாலிபன் வயசுக்காக வேண்டி மரியாதை கொடுப்பானோ, பெரியவர்களை மதிக்கிற வாலிபர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற அந்தஸ்து என்ன தெரியுமா? இந்த வாலிபனுக்கு வயது வருகின்ற பொழுது இந்த வாலிபன் பெரியவராக வாழ்க்கையிலே உயரும் போது அவனுடைய காலத்தில் வாழக்கூடிய வாலிபர்களை கொண்டு இவனுக்கு அல்லாஹ் மரியாதை கொடுப்பான். எந்த வாலிபன் பெரியவர்களை மதித்தானோ அந்த வாலிபன் வயசாலியாக ஆகும்போது அவன் காலத்துல வாழக்கூடிய வாலிபர்களுக்கு அல்லாஹ் அவனுக்கு மரியாதை கொடுப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை நீங்க சிந்திச்சு பார்த்தா 2 விஷயம் புரியும். நல்ல கவனிங்க. ஒண்ணு, நீண்ட ஆயுள் கிடைக்கும். யாருக்குங்க? எந்த வாலிபன் பெரியவரை மதிக்கிறானோ அந்த வாலிபருக்கு எல்லாம் நீண்ட ஆயுளை கொடுக்கிறான். எப்படி? இந்த ஹதீஸை பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? எந்த வாலிபன் வயசாலியை மதிப்பானோ அந்த வாலிபன் வயசாலியாக ஆகும்போது, என்ன அர்த்தம்? வயசாலியை மதிக்கிற வாலிபன் வயசாலிய ஆகுவான், அது வரையிலும் வாழுவான் அப்படிங்கிற விளக்கம் இருக்குது. பாயிண்ட் 1. 2வது பாயிண்ட், வயசாலியா ஆகும்போது அவன் காலத்தில் வாழுகிற வாலிபர்களை கொண்டு அல்லாஹ் மரியாதையை கொடுப்பான். என்ன அர்த்தம்? உங்க வாப்பாவை நீ காப்பாத்துக்கன்னு சொன்னா நீ வயசாலியா ஆகும்போது உன் புள்ள உன்னை தெருல விட மாட்டான். நீ வயசாலியா ஆகும்போது உங்க காலத்தில் உள்ள வாலிபர்கள் உன்னை கேலி பண்ண மாட்டான், கிண்டல் பண்ண மாட்டான் என்ற அற்புதமான விளக்கங்களை எல்லாம் இந்த ஹதீஸினுடைய ஒளியிலே நாம் மறைவிலே இந்த கருத்தை நாம் புரிகிறோம். நண்பர்களே, நீண்ட ஆயுள் வாழ்வதற்கான இன்னொரு அருமையான ஒரு தகவல். பைஹகி என்ற ஹதீஸ் கிதாபில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் லகீத மின் உம்மத்தி ஃபஸல்லிம் அலைஹி யதுல் உம்ரக. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியின் வழியாக ரசூலுல்லாஹ் எல்லோருக்கும் சொல்லித் தருகிறார்கள், என் சமுதாயத்திலே அனஸே, என் சமுதாயத்திலே நீ யாரையெல்லாம் சந்திப்பாயோ, வெளியே போற எத்தனையோ முஸ்லிம்களை பார்க்கிற, நீ யாரையெல்லாம் சந்திப்பாயோ, யாரை பார்த்தாலும் அவர் முஸ்லிமான சகோதரனா என்று பார். அவர் முஸ்லிம் என்று சொன்னார், யோசிக்காதே, ஃபஸல்லி அலைஹி, உடனே அவருக்கு சலாம் சொல்லிடு. நாளோ வயசாளி, அவன் சின்ன பையனோ அவெல்லாம் சலாம் சொல்லணும். நானும் செல்வாக்குள்ள ஆளு, அவர் சாதாரண ஆளோ அவரோ சலாம் சொல்லணும். ஒரே நாமத்தோட சலாம் சொல்றோம், அவன் சலாமே சொல்ல மாட்டேங்கானே, எதுக்கு ஒரே நான் சொல்லணும், இன்னைக்கு அவன் சொல்லட்டுமே என்று யோசிச்சு சலாம் சொல்லாம விடாத. பெரியவன் அல்லாஹ் மட்டும்தான். நீ யாரை பார்த்தாலும் உடனே சலாம் சொல்லிடு. சலாம் சொன்னா அல்லாஹ் அவனுக்கு என்ன கொடுப்பான் தெரியுமா? எத்துல் முறுக்க, நீ சொல்லும் சலாம் உன் ஆயிலே நீளமாகும். சுபஹான். அப்ப அதிகமாக யாரு சலாம் சொல்றாங்களோ, சலாம் சொல்லக்கூடிய யாரு என்னங்க கஷ்டப்படுறாரு சொல்லுவாங்க, வாயத்திலிருந்து பேசண்டா முத்தா குட்ட போகுதுன்னு கேட்பாங்க. சலாம் சொன்னா வாயிலிருந்து முத்தா கீழே விழ போகுது இல்லை அன்பர்களே, பெரும் சொத்து நீண்ட ஆயுள் தான் நமக்கு கிடைக்க போகுது சலாம் சொல்லும் போது. அல்லாஹ் நசீபாக்குவானாக. இறுதியாக ஒரு செய்தி, அது விசாலத்துல் முஷேரியா இந்த கிதாபில் வருகிற ஒரு அருமையான தகவல்.
அல்லாமா அஸ்மஇ ரஹ்மஹுல்லாஹ், மிகப்பெரிய மகான் அல்லாமா அஸ்மஇ. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கிராமவாசியை பார்த்தேன். அந்த கிராமவாசியை பார்த்தா அவர் ரொம்ப வயசு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்க வயசு என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, வயசு 120 என்று அவர் சொன்னார். அல்லாஹு தஆலா நமக்கும் அந்த வயசை நசீபாக்கி தருவானாக. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அஸ்மஇ சொல்றாங்க, மா அசுபல உம்மக, உங்களுக்கு நீண்ட ஆயுள் எப்படி கிடைத்தது? உங்களுக்கு ஆயுளை நீளமாக்கிய விஷயம் என்ன என்று நான் கேட்டேன். அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் பதிலா சொன்னாரு, நீண்ட ஆயுத அல்லாஹ் எனக்கு ஏன் கொடுத்தான் தெரியுமா? தரக்குத்துல் ஹசத, நான் பொறாமையை விட்டேன், அல்லாஹ் என்னை விட்டு வச்சுட்டான். நான் பொறாமையை விட்டேன், அல்லாஹ் என்ன விட்டுட்டான். இந்த உலகத்துல நீண்ட ஆயுசை கொடுத்து அல்லாஹ் என்னை வாழ வச்சதுக்கு காரணம், நான் யாரையும் பார்த்து பொறாமப்படுறதில்லை, எதையும் பார்த்து பொறாமப்படுறதில்லை. பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குது? பொறாமப்படும் பொழுதுதான் விரோதம் பிறக்குது. விரோதம் பிறக்கும் போது பிரச்சனை பிறக்குது. பிரச்சனை பிறக்கும் போது சண்டை வருது. சண்டை வரும்போது தோல்வி வருது. தோல்வி வரும் பொழுது அவமானம் வருது. அவமானம் வரும் பொழுது கவலை வருது. கவலை வரும்போது நோய் வருது. நோய் வரும்போது ஆயுசு குறையுது. ஆக போராமையினால இத்தனை பிரச்சனை, அதனால ஆயுசு குறையுது. போராமையை விடுறதுனால இவ்வளவு பிரச்சனை போகுது, அதனால ஆயுசு கிடைக்கும். அவர் சொன்னார், நான் பொறாமையை விட்டேன், நீண்ட ஆயுசை தொட்டேன் என்று அந்த கிராமவாசி சொன்ன தகவலை அல்லாமா அஸ்மஇ ரஹ்மஹுல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களை நமக்கு பெற்று தருகிற 70 வயதையும் 80 வயதையும் நாம் தாண்டி வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.